தொகுதிக்கு இன்னைக்கு விருப்பமனு வாங்கியிருக்கிறீங்க? எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி சின்னத்தை எந்த அளவுக்கு பிரபலப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் கடைகோடியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடைகோடி வரைக்கும் விசில் சின்னம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதோ அடுத்த 2 மணி நேரத்தில் தலைவர் தளபதிக்காக அறிவிக்கப்பட்ட விசில் சின்னம் எல்லா மக்களிடையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இன்னைக்கு சென்னை நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒரு சமூக ஆர்வலர்களாக 25 ஆண்டுகள் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தலைவர் தளபதி அவர்களுடைய கரத்தை பிடித்து தமிழக வெற்றி கழகத்தில் அவரோட சேர்ந்து ஆதரவாளனாக நடைபோட்டுக்கிட்டு இருக்கிறேன். துறைமுகம் தொகுதியில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 1,30,000 ஓட்டுகளில் ஏறத்தாழ 46,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அங்கே இருக்குது. அது இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் அங்கே இருக்குது. நான் கடந்த சிஏஏ போராட்டத்தை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்த ஆட்சி காலத்தில் 34 நாட்கள் தொடர் போராட்டத்தை அந்த இடத்துல முன்னின்று நடத்தியவன். அந்த சிஏஏ போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற முறையிலும் அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அன்னைக்கு என்ன 27வது நாள் சந்தித்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவும் தெரிவிச்சிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. அப்பேற்பட்ட ஒரு தொகுதியை நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அங்கே மக்களுக்காக நின்று போராடி இருக்கிறேன். என்னுடைய சமூகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நிறைய பணிகளை 25 ஆண்டுகள் களத்தில் நின்று செஞ்சுருக்கிறேன். அது இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் 2026 மிக அதிகமாக பிரதிபலிக்கும். இஸ்லாமியர்களுக்கும் இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய இன்னைக்கு இஸ்லாமிய கட்சிகளாக இருந்துக்கிட்டு திமுகவிடம் ஒரு அடிமைத்தனமான ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் விலை போகிட்டு இருக்கக்கூடிய காலச்சூழலில் இஸ்லாமியர்களை வாரி அணைத்து தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவித்த உடனேயே சிஏஏக்காக குரல் கொடுத்த ஒரே தமிழ் மகனா தலைவர் தளபதி மட்டும்தான் இங்கே இருக்கிறாரு. அப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த துறைமுகம் தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இங்கே எந்த தொகுதிக்கு விருப்பமனு வாங்கியிருக்கிறீங்க? எந்த அளவுக்கு நீ எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அந்த விருப்பமனு வாங்குறதுக்கு? நாங்க ஆர்கே நகர் 40வது வட்டத்துக்கு வேலு அண்ணனுக்காக வந்திருக்கோம். சுறாவேல் அண்ணனுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எங்க ஏரியாவில 900 ஓட்டுக்கு மேல இருக்கு. எங்க ஏரியாக்குள்ளவே நாங்க எல்லாமே ஆர்கே நகரை சேர்ந்தவங்க. நாங்கள் விரும்புறது விஜய் அண்ணாக்கு போடணும்னு விரும்புகிறோம். ஆல்ரெடி நாங்கள் அதிமுகவில் இருந்தவங்க. இப்போ மாற்றம் வேணும், லேடிஸ்க்கு முன்னுரிமை வேணும், லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுறோம், முன்னுரிமை வேணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் தவைக்கவில் இருந்தோம். நாங்கள் ஆர்கே தொகுதியிலேருந்து வரோம். அண்ணனுக்கோசம் நாங்கள் வந்திருக்கோம். ஆர்கே தொகுதியிலேருந்து அவருக்கோசம் எவ்வளவு பேர் விருப்பமனு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க? நாங்கள் 900 பேர்கிட்ட வந்திருக்கோம். ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். 900 பேருங்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. எங்களோட வெற்றி அண்ணன் தான். எங்களுக்கோசம் 250 கோடியை விட்டுட்டு அவர் வந்திருக்காருன்னா அவர் வராதியா? அததான் சொல்ல முடியும். நான் ரெட்டாலியில மாவட்ட பிரதிநிதி. அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு தளபதி கோசம் வந்திருக்காரு. நம்மளுக்கோசம் அவரு வந்திருக்காரு. அந்த இதுவே நான் தூக்கி போட்டு அண்ணனுக்கோசம் டிவி கோசம் நான் வந்திருக்கேன். அவ்வளவுதான். ஏதோ இதுக்கோ நான் கத்தி இருக்கேன். அவருக்கோசம் நான் உயிரை கூட கொடுப்பேன். 40வது வட்டம் மாவட்டத்துல இருந்து இருக்கோம். திருக்கோயில் சட்டமன்ற தொகுதி. திருக்கோயில் சட்டமன்றத்தில் பரணி பாலாஜி அவர்கள் மனு தாக்கல் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 30 பேர் வந்திருக்கோம். 30 பேருமே மனு வாங்கி நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். முகையூர் வடக்கு ஒன்றிய சார்பாக மகளிர் நாங்கள் 30 பேருமே மனு வாங்கி ஃபில் பண்ணி கொடுப்போம். எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா விசில் சின்னத்தை எப்படி பிரபலப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? விசில் ஓரளவுக்கு எல்லாமே பிரபலமாக ஆயிடுச்சு. ஆனால் சிஎம் உட்கார 2026 எங்கள் தளபதி உட்காரவே பெண்களுடைய கடமை. பெண்கள் ஓட்டு முழுக்க எங்கள் தளபதிக்கு தான் வரும். 2026 எங்கள் தளபதி முழுமையாக உட்காருவார். ஆட்சியில் உட்கார வைக்கும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.